இலங்கை நிலக்கரி நிறுவனம் இதற்கு முன்னர் வழங்கிய நீண்டகால நிலக்கரி விலை மனு மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட கையிருப்பு உரிய தரத்தில் இல்லாததால் கடந்த மாதம் அவசர கொள்வனவு விலை மனுவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. விலை மனு வழங்குவதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான விலை மனு தொடர்பாக குறிப்பாக அவசர விலை மனுவின் போது நடைபெற்ற கலந்துரையாடல்கள் குறித்த ஒரு குரல் பதிவு சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அந்த குரல் பதிவை கேட்கும் போது அங்கு மோசடி நடந்திருப்பதை எம்மால் காண முடிகின்றது. எனவே அந்த குரல் பதிவு தொடர்பில் முறைப்பாடு செய்யவும் உடனடியாக விசாரணை நடத்துமாறு கூறியும் இன்று நாங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்துள்ளோம். சமூக ஊடகங்களில் பரவி வரும் தொலைபேசி உரையாடல் குறித்து இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் ஜயந்த ரத்நாயக்கு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதுடன் அந்த உரையாடல் மார்ச் 25ஆம் தேதி தனக்கும் நிறுவனத்தின் முகாமையாளருக்கும் நிலக்கரி விநியோக நிறுவனத்தின் உள்நாட்டு பிரதிநிதியின் அதிகாரி ஒருவருக்கும் இடையே நடைபெற்றதாக கூறியுள்ளார். விலைமனு சபையின் ஊடாக முறையான தகுதிகள் மற்றும் அமைச்சரவையின் அனுமதியுடன் விலைமனு வழங்கப்பட்ட விநியோக நிறுவனத்தின் உள்ளூர் பிரதிநிதியை தாம் தொடர்பு கொண்டதாகவும் சம்பந்தப்பட்ட வங்கியால் வழங்கப்பட்ட செயற்திறன் பிணைப்பத்திரத்தை 2026 மார்ச் 25ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாகவும் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். அது தொடர்பிலான குரல் 11 பல்வேறு வழிகளில் திரிவுபடுத்தப்பட்டு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவசர நிலக்கரி விநியோகம் மற்றும் அது தொடர்பிலான விலைமனு செயன்முறை உரிய முறையில் இடம்பெற்றதாகவும் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். இதேவேளை குகுவலையில் உள்ள இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் சீல் வைக்கப்பட்ட அலுவலகம் நாளை மறுதினம் திறக்கப்பட உள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நடத்தப்படும் விசாரணைக்கு தேவையான கோப்புகள் அன்று பெறப்படும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னர் நிலக்கரி நிறுவனத்தின் செயற்பாடுகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று பிற்பகல் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 2009ஆம் ஆண்டு முதல் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை குறித்து விசாரணை கோரி ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டின் பின்னர் திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ள பின்னணியில் இது அமைந்துள்ளது. இதேவேளை விசாரணைக்கு தேவையான கோப்புகளை ஆராய்ந்து வருவதாகவும் அதற்கான மீளாய்வுகளை ஆரம்பித்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.